கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். ஏன் நீ கோழையாக வாழ்கிறாய்? ஏன் கோழையான வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறீர்கள்? தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, நீக்க முடியாத வியாதி இருக்கு, கஷ்டங்கள் உண்டு. இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, திடமனதாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேவன் நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்து பாருங்க, ஒரு மனிதனை பார்த்து இப்படி சொல்ல வச்சுங்க, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாமல் திடமனதா இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து, ஒரு குழுவை பார்த்து, ஒரு மக்களை பார்த்து சொல்வார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யும்படி அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார் என்று அர்த்தம். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். தேவன் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, திடமனதா இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு பெரிய இஸ்ரவேலை மீட்க போகிற, பெரிய வேலை கொடுக்க போகிற அப்படின்னு. அதையேதான் இன்றைக்கு அந்த 121 பாஸ்டர் சொன்னார் இல்லையா, வாசிச்சோம் இல்லையா, அதனுடைய சாராம்சம் என்ன? பயப்படாதே.